ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் யூஸ் பண்ணுற சில இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுவும் பேக்காக நீங்கள் தயவுசெய்து அதை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. உடனே ஏர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுங்க. இன்னும் எங்கள் ஆயிலோட சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம ரிசல்ட் கொடுக்கும். வாங்க சும்மா செஞ்சுருவோம். பேக்க சொன்னங்க. சாதம் வடித்த கஞ்சியில் ஒரு 50 கிராம் வெந்தயம், அதாவது 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சுருள் பட்டை, 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி தண்ணியில் ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறமா மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா இது கூடவே சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலிவேரா, அதுக்கப்புறம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு கடற்கரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா நம்ம தேங்காய் சட்னி ஆட்டின மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ முடியை நல்லா இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. இப்போ முடியை ஒதுக்கிட்டு அழகாக பார்ட்டிஷன் எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் தடவுன்னு தடவி ஸ்கேல்பில் படுற மாதிரி க்ளீனாக தடவுங்க. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து பக்கவாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா சைடுமே நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். இப்போ நான் பேக் சைடில் பார்ட்டிஷன் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். பேக் சைட்லையுமே பக்காவாக அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கொண்டை எல்லாத்தையும் வலிச்சு பிடிச்சி மொத்தமாக பிடிச்சி ஒரு பெரிய பன் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு நான் கொண்டை போட்டுக்கிட்டேன். 2வது சைடுமே 2 பார்ட்டிஷனாக எடுத்து அதே மாதிரி இந்த சைடு எப்படி நம்ம அப்ளை பண்ணமோ இதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இந்த பேக் போடுற டைமில் முகம் அங்கே இங்கே போகும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஸோ இப்போ மொத்தமாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வலிச்சு பிடிச்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மசாஜ் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா, எல்லா ஸ்கேப்லேயுமே ஈவனாக இந்த பேக் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு மறுபடியும் பன் போட்டுட்டு 1 hour விட்டுருங்க. மொட்டை மண்டைக்கு இப்போ ஆயில் போட்டுட்டு நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வார்மாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆயில் போட்டுட்டு ஒரு சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போடலாம். இன்னொரு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு காட்டட்டுமா? இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஹேரே இருக்காதுங்க. எவ்வளோ அழகாக இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஹேர் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஏதோ தெரியுதா? செம்மையாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்துட்டுருக்கு. பேபி ஹேர்ஸ் நிறைய இருக்குது இந்த இடத்துலலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துலையும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் செம்மையாக பேபி ஹேர் வந்துட்டுருக்கு பாருங்கள், செம்மையாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய கேப் இருந்தது அவங்களுக்கு. நல்லா கருன்னு முளைச்சிருக்கு பாருங்க. செம்ம டென்ஸாக ஹேர் வந்துட்டுருக்கு. மொட்டை அடிச்சதுலேருந்தே நம்ம ஆயிலே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிடே ஆயில் வைக்கிறது, ஹேர் வாஷ் பவுடர் நம்ம பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் இன்டேக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அதுவுமே நான் இனி வர வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேர். இந்த இடம் ஃபுல்லாக கேப் இருந்தது. நான் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ கூட இதில் அட்டாச் பண்ணுறேன். செம்ம கேப் இருந்தது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லாவே ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. கருன்னு வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு காட்டனில் நல்லா இந்த வார்மாக இருக்கிற ஆயிலை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், ஸ்கேல்பில் படுற மாதிரி. ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். இயற்கையான பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹேருக்கோ இல்லை ஹெல்த்துக்கோ அப்படின்னா இயற்கை சார்ந்து தான் போகணும், சரிங்களா? இந்த ஆயிலை இயற்கையாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. செம்மையாக ஹேர் க்ரோத் வளர்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். இம்மிடியட்டாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். இயற்கை சார்ந்தே போங்க. அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இன்டேக்காகவுமே இயற்கை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த் வைஸ் இல்லை, லைஃப்மே ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியலங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல முடி இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இங்கே ஃபுல்லாகவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு நல்ல
மசாஜ் கொடுக்கலாம் மைல்டாக, ரொம்ப சாஃப்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம பேக் அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம், நிறைய ஜென்ஸ் இந்த இடம் வந்து முக்கியமாக ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது, ஹெல்மெட் போடுறது, இந்த பிரச்சனைனால முடி வந்து ஏறும். இந்த இடத்துல நிறைய சொட்டை பார்க்க முடியும் உங்களால். இந்த இடத்துல முடி ஃபுல்லாக கொட்டி பால்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் நம்ம ஆயிலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காமிச்சிருக்கேன். நம்ம ஆயில் சூப்பராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது மட்டும் கிடையாது, இன்டேக்காகவும் நீங்கள் நல்லாவே ஃபாலோ பண்ணணும், நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் என்ன இன்டேக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்றத சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். முக்கியமாக நாங்கள் ஹேர் க்ரோத்துக்காக என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத அப்லோட் பண்ணுறோம். எங்களோட ஹேர் க்ரோத் ஜேர்னியை ஒவ்வொரு டேவும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத வரும் வீடியோவில் எவ்ரிடே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போச்சோ அதே மாதிரி தான் எங்களோட ஹேருமே. ஸோ எதுவுமே லைவ் ரிசல்ட் தாங்க, இங்கே எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. அதை முதல்ல நோட் பண்ணுங்கள். உண்மையை மட்டுமே காட்டுறோம், உண்மையாக மட்டுமே இருக்கும். சரிங்களா? இதை எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், அதை தயவுசெய்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். விட்டா அந்த பையன் தூங்கிடுவான். நம்ம பேக்கு போட ஆரம்பிச்சிடலாம். பேக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா முடியை விளக்கிட்டு அந்த ரூட்டில் என் ஸ்கேல்பில் படுற மாதிரி போடுறேன். முக்கியமாக ஜென்ஸ்க்கு பேக்வேர்டில் வரும்போது இந்த மாதிரி ஸ்கேல்ப் முடியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ ஈவனாக ஸ்கேல்பில் படும். பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மைல்டு மசாஜ் கொடுக்கலாம். ஏன்னா ஈவனாக எல்லா ஸ்கேப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இயற்கையாக போங்க மக்களே. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு தனி சுகம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? மண்டைன் அவ்வளோதான். இந்த மொட்டை மண்டைனுக்கு பூசியாச்சு. இப்போ இது 1 hour கழித்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். செம்ம சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம், நாங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட பேக்கை போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அப்படியே வெறும் இதாக தான், வெறும் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். அந்த பேக்கை மட்டும் போட்டு. தெரியுதா எவ்வளோ ஷைனிங்காக சில்கியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதோடையே சேர்த்து நான் ஃபேஸ் பேக்கும் போட்டிருக்கேன். ஃபேஸ்க்கு எதுவுமே போடல. தெரியுதுங்களா? என்னோடய ஹேர் பாருங்கள், என்னோடய ஃபேஸ் பாருங்கள், நேச்சுரல் க்ளோ. ஷாம்பு யூஸ் பண்ணல, நம்ம வெறும் பேக் போட்டு வாஷ் பண்ணோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே மொட்டை சேர் முடியும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஒன்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்னா அவ்வளோ ஹேர் கொட்டும். ஏன்னா இப்போ எல்லாமே பக்காவாக கண்ட்ரோல் ஆகி இப்போ தான் ஒரு நிலைமைக்கே ஹேர் வந்திருக்கு. ஸோ எதுவுமே கரெக்டாக கேர் பண்ணி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்.